தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியுமே. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனாக நமத்திலே வந்திருக்கின்ற, தாவீதின் மைந்தனாக வந்திருக்கின்ற அன்புநேசரை முழு இதயத்தோடு பாடி துதித்து ஆராதிப்போமா? மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனை ஆராதனை, தாவீதின் மைந்தனை ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை,
பரிசுத்த தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை. உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை. உயிருள்ள தேவனே ஆராதனை. கரங்கள் உயர்த்தி எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் மத்தியில் நற்கருணையாய் வந்திருக்கின்ற திருஹ்ருதய ஆண்டவர் இயேசுவிட இந்த நவநாள் ஜெபத்தை சொல்லி நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய எல்லா கவலைகளையும் பிரச்சனைகளையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். பெற்றுக்கொண்டோம் என நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து இந்த நவநாள் ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். இயேசுவின் திருஹ்ருதய பக்தர்களை, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதன் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் உமது விண்ணக மகிமை எல்லாம் திறந்து இம்மண்ணகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரே, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் விழுந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரெத் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகின்றேன். இதனால் எனது இதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகின்றது. நீயாவது எனக்கு பதில் அன்பு காட்ட மாட்டாயா? அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் அறிந்து அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாட்சியும் சாந்தம் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதயாநிதி தினமும் நீரே உங்கள் சிநேகமாயிருப்பீர். தேவதயாநிதியே, நன்மை மேல் நன்மை இன்றும் நீ செய்தாய். நாங்களோ தீமை செய்தோம். நன்றி இல்லாமல் உந்தை மறந்தோ நாணி போதழுதோ. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ நாணி இப்போதழுதோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தயை உமக்கு இயல்பாவே. தாய்
தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள். தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள். தயை 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 சுவாமி. நன்றி கூறுதல். இத்திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாட்டை கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவரும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக மேலும் இயேசுவின் திருஹிருதயத்திடம் அடைந்துள்ள நன்மைகளுக்காக அமைதியாக நன்றி கூறி ஜெபிப்போம். எழுந்து நின்று எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே. இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த சிந்தனை சொல் அனைத்தும், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் சிந்தனை சொல் அனைத்தும், எந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த உடல் பொருள் ஆவி முற்றும், உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. முழந்தாள் படியிடுவோம். நமது இருதய அன்பில் இருந்தாள் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திருஹிருதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்தி உமை நோக்கி குவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாக்கத்தினால் உமை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உமையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வாக்கு தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும்
வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உமது திருஇருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மேன்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது இருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசீர் அருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும் குறிப்பாக அவரது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்க வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நமது தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக வேண்டுவோம். இந்த நாள் ஆண்டவருடைய நாள், அவருடைய ஆசீர்வாதத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடையாக தருவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ வேண்டும் என்பது தான். இந்த நாளில் இயேசுவினுடைய நாமத்தில் அவருடைய பெயரால் ஜெபிக்கின்ற போது அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாய் நடக்கும். திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அவருடைய பெயரால் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தன என்று. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையா? இன்று உங்களுடைய வாழ்க்கையில் திருதய ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்களா? அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் கூடும், அவரால் மட்டுமே எல்லாம் கூடும் எனும் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்களா? ஒப்புக்கொடுங்க. எங்கே திருதய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய வேண்டும்? எங்கே திருதய ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அதிசயங்களை செய்ய வேண்டும்? அதையெல்லாம் அந்த திருதய ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து கொண்டு, இயேசுவே, இந்த இடத்துல எனக்கு ஒரு அதிசயம் தேவைப்படுகின்றது, நீ அதிசயங்களை செய்தான் ஒழிய என் வாழ்க்கையில் எந்த விதமான வாழ்வும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கவே இருக்காது என்று நினைக்கின்றீர்களா? அந்த இடத்தை ஒப்புக்கொடுங்க. திருதய ஆண்டவர் இயேசு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையில், நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்போதே உங்களுக்காய் ஒரு அதிசயத்தை செய்ய, உங்களுக்காய் ஒரு அற்புதத்தை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளெல்லாம் எடுத்து மாற்ற இதோ நற்கருணையில் இறங்கி வந்திருக்கின்ற திருதய அன்பு, திருதய இரக்கத்துக்கு முன்பாய் நாம் தாழ்பணிந்து நம்மையே ஒப்புக்கொடுப்போம். நாம் தேவைகளெல்லாம் ஒப்புக்கொடுப்போம். ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஜெபங்கள் நிச்சயமாய் அது கேட்கப்படும். உங்களுடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது, உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒருபோதும் வீண் போகாது, நீங்கள் வந்திருக்கின்ற இந்த வரவு ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். புனித பவுல் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே நான் கொடுக்க வல்லவர் என்று. இதோ நம் ஆண்டவர் இயேசு நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே அவர் கொடுக்க வல்லவர் என்பதை உணர்ந்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, இளம்பெண்களை, அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற தடைகளை, பிரச்சனைகளை, ஒழுக்க கேடுகளை எல்லாம் ஒப்புக்கொடுத்து கொண்டு அப்பேற்பட்ட இளைஞருடைய வாழ்வினால், ஒழுக்க கேட்டினால், தவறான வாழ்வினால் கண்ணீரோடு வந்திருக்கின்றோமா? அந்த கண்ணீருக்கெல்லாம் விலை உண்டு. அந்த கண்ணீருக்கு விலை கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசு இதோ உங்களோடு இருக்கின்றார். உன் கண்ணீரை நான் காண்கின்றேன் என்று சொல்லுகின்ற அன்பு தெய்வம் இதோ நமக்கு முன்பாக உங்கள் கண்ணீருக்கு பதில் தந்து, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போட, தடைகளை எடுத்து மாற்ற, நோய்களை எடுத்து மாற்ற, அவர்களை தெய்வீக அன்பினால் ஆட்கொண்டு நிரப்ப, அவர்களை தெய்வீக இரக்கத்தால்
ஆழ்கொண்டு நிரப்ப வந்திருக்கின்ற அந்த அன்பு நேசருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். எல்லா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுத்து கொண்ட இந்த புனிதமான நாளில், இந்த அதிசயத்தின் நாளில், இந்த அற்புதத்தின் நாளில் அவர்களுக்காக நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய, நம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, ஏன் அகில திருச்சபையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, இளம் பெண்களை திரு ஆண்டவருடைய இதயத்துக்கு முன்பாக காணிக்கையாய் ஒப்பு கொடுப்போம். அவர்களை அர்ப்பணிப்போம். திரு ஆண்டவர் இயேசுவுடைய இருதயத்துக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கல்லூரியில் இருந்தாலும், பணித்தளத்தில் இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், திரு ஆண்டவர் இயேசுவுக்கு கடந்து சென்று ஒரு அதிசயங்களை, அற்புதங்களை அவர்களுக்காக செய்ய முடியும். ஆகவே ஒப்பு கொடுப்போம். இளைஞர்களை ஒப்பு கொடுத்து கொண்டு திரு அன்பு நாள் நிரப்பப்பட கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, இயேசுவே, இளைஞனே என்று சொன்னவரே, இளைஞனை எழுந்திரு என்று சொன்னவரே, இதோ எம் அருகில் இருக்கின்ற, எம் குடும்பங்களில் இருக்கின்ற, எம் திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்காக இயேசுவே, இயேசுவே, உம்முடைய திரு இருதய அன்பினால் அவர்களை நிரப்பி அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும்படியாய் இயேசுவே உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நோய்களிலிருந்து அவர்களை குணப்படுத்தும். அவருடைய கவலைகளை போக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய், அவர்களை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்படியாய், திருமண தடைகளை எடுத்து மாற்றி, வேலைவாய்ப்புக்கான தடைகளை எடுத்து மாற்றி இயேசுவே அவர்களுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இதோ பெற்றோர்கள் நம்பிக்கையோடு கடந்து வந்து ஜெபிக்கின்ற வேளையில், இளைஞர்கள் நம்பிக்கையோடு கடந்து வந்து ஜெபிக்கின்ற வேளையில் இயேசுவே உம்முடைய இரக்க மிகுந்த பார்வையினால் அவர்களை பாரும் ஆண்டவரே, அவர்களை தொடுங்க ஐயா. உம்முடைய இரக்கமுள்ள கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய், பலப்படுத்த வேண்டும்படியாய், நம்பிக்கை நிலைத்திருந்து அவர்கள் உம்முடைய மக்களாக, உம்முடைய பிள்ளைகளாக வாழ இயேசுவே, 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 எதெல்லாம் உடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கின்றதோ தீய குணங்களை எடுத்து மாற்றும். போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கின்ற வாழ்விலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. இயேசுவே விடுதலை கொடுங்க. உம்மால் மட்டுமே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து நல்ல இளைஞர்களாக, கத்தோலிக்க இளைஞர்களாக, இளம்பெண்களாக அவர்களை வாழ வைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கண்ணீரோடு உம் பாதத்தில் அவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இயேசுவே, 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 இயேசு ஆண்டவரே, அப்பா பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருப்பவரே, எங்கள் விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்கின்ற அன்பு தெய்வமே, இரக்கத்தின் பிதாவே, இயேசுவே அவர்கள் மீது இரக்கமாயிரம், அவர்கள் மீது இரக்கமாயிரம். இயேசுவின் திரு இருதயமே இரக்கமாயிரம். உம்முடைய தெய்வீக இரக்கத்தால் நிரப்பும், நல்வழி காட்டும் ஐயா. பெற்றோர்களை அனுசரிக்கக்கூடிய நல்ல இளைஞர்களாக, கத்தோலிக்க இளைஞர்களாக, நம்பிக்கையில் தளராமல் வாழக்கூடிய இளைஞர்களாக வாழ இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உம்முடைய உயிருள்ள வார்த்தையால், உம்முடைய அருள் ஆசிரால் அவர்களை நிரப்பும்படியாய் இந்த தருணத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். மாந்துயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. இயலா குறையை நீக்க
பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா அழிவில்லாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவித்து உணர என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருதய ஆண்டவருக்கு நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழி நடத்தியறலும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைவுடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திருஇருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வாழ்வோமாக. ஆமென். திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தீபாவல்லமை தர வேண்டும். தீபாவல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும்.
யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, புனித சூசையப்பரே, புனித மார்கரெத் மரியம்மாளே, இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதர்களே, அனைத்து காவல் தூதர்களே, என்றும் அன்பு மயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.